செல்வமனே ஆமா, நீங்க மெஜாரிட்டியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் விஜய் வந்து அலைய விட்டது ஆளுநர் மாளிகை சார். கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், ஆமா இதெல்லாம் நாம பார்த்தோம். அவர் என்ன 18-20 ஆதரவோடு தான் போனாரு. கடைசியில இன்னைக்கு பார்த்தா சட்டமன்றத்தில் அது 144 ஆயிடுச்சு. 120 24 பேர் அதிகமா இருக்கிறது சார். திரு இபிஎஸ் குற்றச்சாட்டு இருக்குல்ல, திரு இபிஎஸ் குற்றச்சாட்டு சார், சட்டமன்றத்தில் பேசப்படாம வெளியில பேசக்கூடிய விஷயங்கள் குறித்து நான் பேச விரும்பல. ஏன்னா புரளிகள் நிறைய பேசலாம், என்னென்னமோ பேசலாம், யார் வேணா எது வேணா பேசிக்கலாம். ஆனா அவையில் இன்று பேசப்பட்டது சரித்திர பதிவாகி இருக்கிறது. இது காலம் கடந்தும் நிற்க போகக்கூடிய ஆவணமாக மாறிடுச்சு. நீங்க அமைச்சர் பதவி தரேன்னு ஆசை காட்டியிருக்கீங்க, வாரியம் தரப்போறேன்னு நீங்க ஆசை காட்டியிருக்கீங்க. நான் இப்பவும் சொல்றேன், சி.வி. சண்முகம் வெளியில நின்று திரு எடப்பாடி பழனிசாமி மீது பேசப்பட்ட விஷயம் குறித்து எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டு. ஆனா இன்று அவைக்குள் பேசப்பட்டது பதிவாகி இருக்கிறது. அதனால நீங்க ஒரு நெடிய அரசியல் பயணத்தில் இருந்த ஒரு நபர், அதனால இப்படி ஒன்று நடந்திருக்க கூடாதா சட்டமன்றத்தில்? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் அண்ணன் அரவிந்தாட்சன் அவர்களுக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சரி, அதாவது அண்ணா கொஞ்சம் எக்கோ அடிக்க சொல்லிருங்க. குறைங்க பேசலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய வழக்கறிஞராக வரல. ஒண்ணு. அதே நேரத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 17வது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது தனிப்பெரும் கட்சிங்கிறது தமிழக வெற்றி கழகம் தான். கரெக்ட். இதுல தமிழக வெற்றி கழகத்தை திரு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் முதல்ல அழைச்சிருக்கணும். அமைச்சரவை நீங்க அவங்க சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆளுநர் அதில் தவறு செய்திருக்கிறார். ஆளுநர் தன்னுடைய அதிகார அத்துமீறலை செய்திருக்கிறார் என்று குற்றச்சாட்டு. சரி, அது ஒரு பக்கம். ஆளுநர் செய்த தவறு. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தம்பி சிவசங்கரன் சொன்னாங்க பாருங்க, காங்கிரஸ் எப்படி ஆதரவு கேட்கலாம், அவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லி. இதெல்லாம் மற்றவர்கள் சொல்றதுக்கு நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்க கிட்ட இருக்கிறது 108. அதுல விஜய் அவருடைய இன்னொரு தொகுதி ராஜினாமா பண்ணா 107 இருக்கு. 107க்கு போக இன்னும் 11 இடங்கள் தேவைப்படுது. ஓகே. அவர்கள் திரு தமிழக வெற்றி கழகத்திற்கு யார் போஸ்ட் போல் அலைன்ஸ், அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கூட்டணி, இது நிறைய இடங்கள்ல நிறைய அதுக்கு முன்னுதாரணங்கள்ல பல கட்சிகள் இருக்கு. ஆமா, அதாவது 2006 டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற போது திமுகவிற்கு 96 இடங்கள் தான் இருந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்து, பொது உடைமை இயக்கங்கள்லாம் சேர்ந்துதான் கலைஞர் ஒரு சிறுபான்மை அரசை, இன்னும் சொல்ல போனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு ஆட்சி அமைச்சாரு. அதுக்கான முன்னுதாரணம் இருக்கு. அண்ணே, ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும்தான் சார். அன்னைக்கு அவங்க அது கூட்டணியிலே இருந்தாங்க சார். நான் கொஞ்சம், அதாவது கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது கூட்டணிக்கு தேர்தலுக்கு பிறகு இணக்கமாக வருகிறார்கள். ஒண்ணு. ஆமா, அதுக்கு பிறகு திமுக கூட்டணியில இருந்த திரு விஜய் அவர்கள் அவருடைய பெருந்தன்மை காரணமாக அல்லது சாமர்த்தியம், அரசியல் தந்திரம், ராஜதந்திரம் எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க, அவர் எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தது ஒரு வகையான ராஜதந்திரம், நாகரிகம், இப்படி எப்படி வேணாலும் வச்சிருக்கு. ஒருவருடைய பார்வையில ராஜதந்திரமா இருக்கும், இன்னொரு பார்வையில அது நாடகமா தெரியும், இன்னொரு பார்வையில அது பெருந்தன்மையா தெரியும். ஆனா எப்படினாலும் சரி, இன்றைக்கு திமுக வெளிநடப்பு செய்ய வேண்டிய நிலை ஒண்ணு. இரண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக அணியில் வெற்றி பெற்ற கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க 4 பேரும் அப்ஸ்டைன் பண்ணிருக்காங்க, ஏதாவது விலகி இருந்திருக்காங்க, இந்த வாக்கெடுப்பு கலந்துக்கிடாம. அதை விட நேர் எதிர் கொள்கையில இருக்கிற பாரதிய ஜனதாவும் விலகி இருக்காங்க. இதெல்லாம் திரு விஜய் அவர்களுடைய
சாமர்த்தியம் அல்லது ஏதோ வகையான அன்புமணி ராமதாஸ் பார்த்ததுனால பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாக்கெடுப்பில் இருந்து விலகி இருந்திருக்கலாம். அது ஒரு பக்கத்துல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திருக்கலாம் என்று நாம் தமிழர் தம்பி சிவசங்கர சொன்னதுல நான் மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரை பார்க்க வேண்டும், யார் எனக்கு இணக்கமாக இருக்கிறார்கள், திரைமறைவில் யார் யார் எனக்கு எதிராக இருந்தார்கள் என்பது எனக்கு தான் தெரியும். அந்த வலியும் வேதனையும் அல்லது தேவையும் தேவையில்லை என்பதையும் நான் தான் முடிவு பண்ணுவதை தவிர மற்றவர்கள் முடிவு செய்யறதுல நியாயம் கிடையாது. ஒண்ணு, சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு வார்த்தை கடுமையா சொன்னாரு. கடத்தல் நடத்தி ஒரு எம்எல்ஏ கடத்திட்டாங்க அப்படிலாம் சொன்னாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜை யாரு கடத்தல, அவரே வெளிப்படையா நேற்றைக்கு பதவியேற்பு விழாவில் தொடக்க உரையிலே சொன்னார், நான் நேற்று ஆதரித்தேன், இன்று ஆதரிக்கிறேன், நாளை ஆதரிப்பேன் சொல்லிட்டாரு. அதனால யாரை கடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு சட்டமன்றத்தில் அதிமுக சட்டமன்ற கட்சி பிளவுபட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் அதிமுகவுக்கு 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அந்த 47இல் 25 பேர் ஒரு குழுவாக பிரிந்திருக்கிறார்கள். இதுல கொரோனா உத்தரவு அதெல்லாம் சட்டமன்றத்தை கட்டுப்படுத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொரோனாவை நியமிக்கிறது இந்த 47 உறுப்பினர் சேர்ந்துதான். இதுல நான் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிக்கலில் மாட்டிக்கொண்டாரே தவிர அவர் பெருசா ஒன்னும் திரு விஜய் அவர்கள் இந்த தொடக்க விஜயை நான் விமர்சிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அது காலங்கள் வரும் பண்ணலாம். ஆனா அதே நேரத்துல இந்த நேரத்துல எதிர்வரிசையில் இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக நண்பர்கள் சனாதானம், மதசார்பின்மை. சார், விஜய் அவர்களே கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர், திரு உதயநிதி அவர்களே சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். எத்தனை காலத்துக்கு மதவாதம், சாதி அதெல்லாம் பேசிட்டு இருக்க போறீங்க? அதனால இங்க திரு விஜய் அவர்களுடைய வெற்றி எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, பணத்தை வாங்கி பணத்தை கொடுத்து வாக்குகளை அறுவடை செய்கிற காலம் முடிஞ்சு போச்சு. ஜாதியை சொல்லி வாக்குகளை அறுவடை செய்கிற காலம் முடிஞ்சு போச்சு. மதத்தை சொல்லி அறுவடை செய்கிற காலம் முடிஞ்சு போச்சு. திமுக இன்றைக்கு திக்கு தெரியாத காட்டில் திசை தெரியாம எதை பேசுறதுன்னு தெரியாம பேசுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில இருந்தாங்க. அவங்க ஒரு அளவோட ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுத்து அதுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் நேற்றைக்கு கூட 717 மதுக்கடைகளை அவர் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல, தொழுகை நடத்துற இடத்துல, மசூதிகளுக்கு பக்கத்துல, கோயில்களுக்கு பக்கத்துல, பொது இடங்கள்ல இருக்கிற மதுக்கடைகளை அகற்றி உத்தரவு போட்டிருக்காருன்னா அதை நீங்க வரவேற்கணும். விஜய் அவர்கள்ட்ட நிறைய வேறுபாடு. நான் இன்னொன்னு ரத்தன் பண்டிட்டுங்கிற ஒருவரை அவர் உதவியாளராக நியமிக்காரு. அதை நியமிக்கிறது அதுல மாறுபட்ட கருத்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்தில் சொல்றாங்க. உடனே அவர் அந்த உத்தரவை வாபஸ் வாங்குறாரு. ஆனா என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவருடைய உதவியாளராக இருந்த ஒரு போட்டோகிராபர் தான் தினேஷ்ங்கிறவரு. அவரை எப்படி நீங்க டெப்டி செக்ரட்டரியா போட்டீங்க? இது யாரு? என்ன இதுக்கு என்ன முன்னுதாரணம் இருக்கு? அதனால அவருடைய உதவியாளரை யாரை போட்டா உங்களுக்கு என்ன இருக்கு? அதனால திரு விஜய் அவர்களுடைய தொடக்கம் சரியாக இருக்கிறது. இன்னும் போக போக அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 2500 ரூபாய் குடும்ப ஒவ்வொரு பெண்களுக்கும் மாத உதவித்தொகை 2500 கொடுக்கணும். மாமன் சீர் கொடுக்கணும், அண்ணன் சீர் ஒரு பவுன் தங்க நகை கொடுக்கணும், தங்க தாலிக்கு தங்கம் கொடுக்கணும், பட்டு புடவை கொடுக்கணும், 6 சிலிண்டர் கொடுக்கணும், காலை உணவு திட்டத்தை அவர் தொடர்ந்து நடத்தணும். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் அவருக்கு சவால்கள் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் மறுக்கல. அதே நேரத்தில் தொடக்க நிலையிலேயே அவரை கடுமையா விமர்சிக்கிறதுல நியாயம் இல்லை. அவர் தொடக்கம் நன்றாக தொடங்கி இருக்கிறார். போக போக எப்படி நடக்கு பார்க்கணும். ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். அவரை சுத்தி இருக்கிறவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள், சுத்தி இருக்கிறவர்களே சிலர் பேராசை பிடித்தவர்கள். அதனால நான் திரு விஜய் அவர்களுக்கு நம்ம நிகழ்ச்சி மூலமா ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, கடந்த காலத்தில் நடந்ததை போல அதிகாரிகளுடைய அத்துமீறலுக்கு அனுமதிக்காதீர்கள். உங்கள் கட்சியை சார்ந்தவர்களுடைய அத்துமீறலுக்கு அனுமதிக்காமல் எல்லாவற்றிலும் முதலமைச்சருடைய கவனம் இருந்து
இந்த ஆட்சி நல்லாட்சியாக நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையே சாரும். ஓகே சார், ஓகே ஓகே. செல்வமனே, நீங்க அப்படியே மூஞ்ச சுழிச்சுக்கிட்டே இருந்தீங்க, கையை ஆட்டிக்கிட்டே இருந்தீங்க. ஏதோ ஒன்னு பேசணும்னு சொல்லிட்டு பேசுங்க இப்போ ஃப்ரீயா. அதாவது தம்பி ரஞ்சினி சொன்னாங்க, இல்ல தம்பி ரஞ்சினி சொன்னாங்க வந்து என்னமோ ஒரு கட்சிக்கு ஒரு ஆளுதான் பேச விடணும், அவரு அதிமுக மட்டும் ஏன் 2 பேரை பேச விட்டாரு பேரவைத் தலைவர் எல்லாம் சொன்னாரு. தமிமும் அன்சாரி, ஜவாஹிருல்லா, நித்யானந்த இவங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். அந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு கொஞ்சம் பேசி முடிச்சுட்டோம் தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க. மாம்பழம் சின்னத்துல அது ஒரு பேரவை தலைவருடைய டிஸ்கிரிஷன், பேரவை தலைவருடைய ப்ரோவாகேட்டிவ், அதுக்குள்ள நீங்க தலையிட முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய விஷயமா பேசுறீங்களே நீங்க. 2006ல மதிமுக உடைச்சு, மதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் உடைச்சு நீங்க திமுக சேர்த்தீங்க. 2011ல தேமுதிகவை உடைத்து அண்ணா திமுக சேர்த்தாங்க அம்மையார் ஜெயலலிதா. இதெல்லாம் ஒண்ணு பெரிய யோக்கியத்தனத்தெல்லாம் பேசுறதுக்கு பெரிய சுத்த சுயம் பிரகாசம் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல இதுக்கு முன்னாடி யாரும் இல்ல. தம்பி அவரு சத்யராஜ் குப்புசாமி சொன்னாங்க, அண்ணன் வன்னியரசு ஏதோ ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசினார், அதை பேசினார். ஈழத்தமிழர் பிரச்சனை, இலங்கை தமிழர்களை படுகொலை, 1.5 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த திமுக. அந்த குற்றம் சாட்ட வேண்டாமா நீங்க? 2வது 5 வருஷம் ஆட்சி ஏங்க, இன்னும் எல்லா விமர்சனமும் வரும், 5 வருஷம் நீங்க படுகொலை செய்த ராகுல் காந்தியோட கைகோர்த்து இருந்தவர் மு.க. ஸ்டாலின் சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு தெரியாதா? 1.5 லட்சம் தமிழர்கள் ஐயா, அதையும் கண்டிச்சோம். ஒரு 2 விஷயத்தை நான் ஒரே செல்வமண்ணே, ஒரு 2 விஷயத்தை நான் உங்களுக்கு திருத்த விரும்புறேன். நீங்க சொன்னது வந்து மதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக உடைக்கல, அது மதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். 1. 2வது சொல்றீங்க, மதிமுக இருந்து கம்பம் ராமகிருஷ்ணன், அதே மாதிரி கோவை கண்ணப்படை திமுக அந்த மதிமுகவில் இருந்து பிரித்து திமுகவில் சேர்த்தார்கள். கொஞ்சம் உங்க நினைவை நீங்க சரியா பார்த்துக்கிடுங்க. சரி, அப்ப எல் கணேசன் எல்லாம் போனதெல்லாம் சேலத்துல சேர்ந்தாங்க. சரி, ஓகே, அது ஒண்ணு. சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள். சார் இன்னொன்னு சார், டிஎம்கே வந்து தேமுதிகவை உடைக்கல. ஏன்னா டிஎம்கே வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்ல. அதிமுகவை உடைச்சாங்க. அதிமுக எங்க உடைச்சது? அதிமுக எங்க உடைச்சது? அவர்கள் அதிருப்தியாகி ஆதரவு தான் தெரிவித்தார்கள். இது என்ன அதே ஆதரவு தான் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. யாரு? அண்ணே, ஏடிஎம்கே கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட். அப்ப என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு கவர்மெண்ட் மெஜாரிட்டியா இருக்கும்போது ஆதரவு தெரிவிப்பதற்கு அண்ணா ஒண்ணே என் வீட்டுக்கு நீங்க வாரீங்க, என் வீட்டுல உங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு வசதி இல்ல, உங்களை கௌரவப்படுத்த வசதி இல்லைன்னு சொன்னா ஒரு சோபா கொண்டு வந்துட்டா இதுல என்ன பெரிய அரசியல் சூத்திரம், அரசியல் இது வந்துற போது. மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது ஆவடியில இருக்கிற ஒரு குறவர் சமூகத்து குடும்பத்துக்கு போய் இட்லி சாப்பிட்டாரு. எங்க இருந்து தட்டு போச்சு, எங்க இருந்து இட்லி போச்சு? என்ன சார் பேசுறீங்க? அதாவது அரசியல் ஐயா, மாத்திரம் நம்ம திராவிட கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியில வந்திருக்கு. சரி, நீங்க பேசி முடிங்க. 2 கட்சி கூட போகணும் சார். இன்னைக்கு தான் முதலமைச்சர் பெரும்பான்மை பெற்றிருக்கிறார். இன்னும் போக போக நம்ம விட்டு பிடிப்போம். நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர் கிடையாது. தமிழரை விமர்சிப்பதற்கு சீக்கிரத்துல நீங்க உறுப்பினர் ஆயிருவீங்க இருக்கிறது. சீக்கிரத்துல உறுப்பினர் ஆயிருவீங்க. அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்ல. கடந்தவன் சரி, அண்ணே இணைப்புல இருங்க. போதும்.
நீங்க இன்னொன்று எனக்கு வாய்ப்பு மறுக்கிறது நியாயம் சரி, சொல்லுங்க. கிடையாது. அதாவது திரு விஜய் அவர்கள் அவரை சுற்றி இருக்கிறவர்களை கட்டுப்பாட்டில் வைத்து ஏற்கனவே கடந்த காலத்துல அதிகாரிகள் ஆட்சி நடந்தது சார். ஒரு 4 IAS ஆபீசர், முதலமைச்சருடைய போட்டோகிராபர், முதலமைச்சருடைய அதிகார மையம், பெண் நிறுவனத்தை விட டிஜிட்டல் பண்ணது வேற யார் இருக்காங்க சார்? திமுக போட்ட விளம்பரத்துக்காக திமுக செலவழித்த 4000 கோடி ரூபாயை மக்களுக்கு செலவு செய்திருக்கலாம். திமுக விளம்பரம் டெய்லி பேப்பர்ல, டெய்லி ட்விட்டர்ல, டெய்லி பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல பெண் நிறுவனம். யார் நிறுவனம்? முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் நிறுவனம், முன்னாள் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் நிறுவனம். இதையெல்லாம் மறைச்சிட்டு ஏதோ அவங்க மக்கள் புறக்கணிச்சுட்டாங்கிறத ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்காங்க. என்ன தீர்ப்பு? இல்லாத திராவிடத்தை எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா திராவிட மாடல். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் வரப்புல போய் வாய்க்கால் வழியாக வரப்பு வழியாக போய் விவசாயத்தை பார்த்தாரா? அதுக்கு என்ன நடந்தது தெரியுமா? வரப்புல சிமெண்ட் ரோடு போட்டு முதலமைச்சர் சூப் காலோட போனாரு. இதெல்லாம் பேச மாட்டீங்களா நீங்க? என்ன உங்களுக்கு ஞாபகம் மறதியா? தம்பி குப்புசாமிக்கு, சத்யராஜுக்கு, தம்பி நாம் தமிழ் கட்சி தம்பிக்கு. அதனால இதெல்லாம் மறந்துடாதீங்க. அதனால கொஞ்சம் ஒரு தொடங்கி இருக்கு ஒரு ஆட்சி. மக்கள் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். இவங்க சரி. ஒரு விஷயம் என்னன்னா சார், இங்க பாருங்க, நீங்க பேசிட்டே போறதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நாங்க ஏதோ இந்த அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்க செல்வம் அண்ணே. இல்ல, உண்மையில அப்படி இல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, அசெம்பிளியில் இன்று பேசப்பட்ட விஷயத்தை மையப்படுத்தி தான் நாங்க பேசுறோம் சார். இங்க பாருங்க சார், செல்வம் அண்ணே, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எந்த கழுத முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தாலும் சரி, அரசாங்கத்தை நடத்த போவதா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். சரியா? எந்த முதலமைச்சர் சீட்ல உட்காரலாம். IAS அதிகாரிகள் IPS தான் நடத்த போறாங்க. அதிகாரிகளை எல்லை மீறி அனுமதிக்க கூடாது. எதுக்கு எடுத்தாலும் குண்டாசு போட்டீங்களா, எதுக்கு எடுத்தாலும் கஞ்சா போதை எல்லாத்தையும் தடுக்க தவறிய திமுகவை மக்கள் தண்டித்திருக்கிறார்கள். அதை மறந்துடாதீங்க. அதை விட்டுட்டு நாம புதுசா வந்திருக்கிற 2 நாள் கூட ஆகல, அவங்கள போய் நாம பெருசா பேசி குறை சொல்ல. ஐயோ, நீங்க திரும்பவும் பாருங்க, நாங்க குறையே சொல்லலையே. நாங்க ஒரு குறை கூட சொல்லல. விவாதம் பண்றதானே நீங்க அண்ணே, குறையே சொல்லல. நீங்க திரும்ப குறை சொல்ல சார். நாங்க குறை சொல்லுவோம், ஆனா இப்ப சொல்ல மாட்டோம். அது எப்ப சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும், அப்ப சொல்லுவோம். 2 நாளே ஆனவரை போய் என்ன சார் குறை சொல்றது? நீங்க என்ன நாங்க பைத்தியமா நாங்க குறை சொல்றதுக்கு? இதுக்கு முன்னால இருந்தவங்க எல்லாம் ரொம்ப யோக்கியங்க மாதிரியும், ரொம்ப யோக்கியமா ஆட்சி நடத்துற மாதிரியும், திரு விஜய் அவர்கள் ஏதோ தவறுகளுக்கு வழிவகுப்பது போலயும் பேசுறதுல நியாயம் கிடையாது. யாருமே அப்படி பேசல. சும்மா நீங்க ஏதோ பில்டப் படிச்சிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் லைன்ல இருங்க. அப்படியே எல்லாவற்றிற்கும் காரணம் திமுக. சரி, நீங்க இன்னொன்னு சொல்லுங்கண்ணே. இன்னொன்னு கூட ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. இன்னும் அதிகமா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னா கூட சொல்லுங்க. உங்களுக்கு ஏப்பம் வரலனாலும் திமுகன்னு சொல்லுங்க, உங்களுக்கு வயிற்று வலினாலும் திமுகன்னு சொல்லுங்க. நிர்வாக குளறுபடிகளுக்கு, அதிகார அத்துமீறலுக்கு, அதிகாரிகளுடைய கட்டுப்பாடற்ற செயலுக்கு, முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருக்கிற அதிகார மையங்களை எல்லாம் சுதந்திரமாக விட்டது இந்த ஆட்சி. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனாளியாக ஆக்கியது திமுக, திரு மு க ஸ்டாலின். ஓகே.